இன்றைக்கு மொபைலை கையில் எடுத்த உடனே மிஸ்டர் ஸ்ரீ செவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் பார்த்துடுங்க. அது வந்து லைவ் போயிட்டே இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, ஹஸ்பண்ட் விஎஸ் ஒய்ஃப் வந்து ஃப்ராங்க் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருந்து. சரி நானும் பார்க்குறேன், அந்த ஆள் ஹஸ்பண்ட் போட்டு அந்த ஒய்ஃபை எடுத்து கும்முன்னு கும்மியார் போட்டு டெலிஃபோனை கையில் எடுப்பியா சாப்பாடு ஒழுங்காக சமைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ இவனா வேற பாருங்க தொந்தரவு. அப்படி வந்து ரொம்ப கும்மிட்டு இருக்குது, கும்முன்னு கும்மியார் குத்தாட்ட மாட்டுன்னு அதுக்கு மேலே தலைமுடியெல்லாம் பிடிச்சோம் அப்படி இழுத்து. அப்போ நானும் நினைக்கிறேன், இது எதுக்குடா இவ்வளோ அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைவை உள்ளே போகலான்னு பார்த்தா ஒன்லி சப்ஸ்கிரைபர் ஒன்லி தான் அந்த லைவில் உள்ளே பார்க்க முடியும்னு சொல்லிட்டு, ஒன்லி சப்ஸ்கிரைபர் ஒன்லி தட் மூடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பார்த்துடுங்க. இந்த உலகத்தில் என்னெல்லாம் நடக்கணும் அதுக்காண்டி அவங்கள்ட்ட சொல்லி அதை பார்த்துடுங்க. அதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அதை இப்போ போடுவோம் பார்த்து. ஆமாம், எதுக்கு அவர் வந்து 4 யூடியூப் சேனல் வச்சு தொடங்கி அந்த சேனல் வந்து அப்படியே சேனலை தூக்குற போல் அது வந்து சிலவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க, இப்படி விளையாட்டு கூட என்ன செய்யக்கூடாது, இவ்வளோ ரொம்ப ஃப்ராங்காட்டு போடக்கூடாது, அதுதான் முறைப்படி. உலக நம்மளுடைய குடும்பத்துக்கு உள்ளாடி நடக்கிற சம்பவங்களை வெளி உலகத்துக்கு காட்டும்போது இது வந்து ஃப்ராங்காக இருந்தால் கூட சிலவங்கள மைண்டில் வந்து ஒரு சிரிப்பு தன்மையை உருவாக்குனா கூட வந்து சிலருக்கு சிந்தனை திறனையும் உருவாக்கும். அதனால் சரி, அதை மேட்ரு விடும். அவங்க ஃப்ராங்கு பண்ணுறாங்க, வயசான காலத்தில் 2 பேரும் ஃப்ராங்கு பண்ணி சிலவங்களுக்கு காமெடி ஆகிருக்கும், சிலவங்களுக்கு டைம் பாஸ் ஆகிருக்கும், அதனால் பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா என்னுடைய கருத்து என்னென்னா, ஏன் அந்த லைவை உள்ளாடி என்னால் பார்க்க முடியலாதவங்க எதுக்கு? அப்போ யூடியூப்காரங்க அப்படிலாம் விளையாடுவாங்களா? விளையாட மாட்டாங்க கண்டிப்பாக. யூடியூப்பை பப்ளிக்கில் வச்சுட்டு லைவ் போட்டால் கூட என்னுடைய அந்த வீடியோவில் வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து நம்ம சகோதரர்கள்ட்ட தானே பேச முடியும், எல்லாத்தையுமே பகிர்ந்து கொள்ள முடியும். அதற்காக தான் அந்த வீடியோ உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். எல்லோரும் ஏன்னா நம்மள்கிட்ட இவரும் வந்து 4 சேனல் இருந்தோ வச்சு 2019 இருந்த சேனல் தொடங்கி இதுவரைக்கும் அவர் சேனல் வந்து க்ரோத் ஆகி நிறைய வந்துருக்கு. அவர் சொன்னார், ஒரு இதில் ஒரு சேனல் வந்து 16,500 சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்துருங்க. அந்த நிலைமையில் வந்து அந்த சேனலில் வந்து டவுன் பண்ணியது. அவங்க கொஞ்சம் வயசானவங்க, கொஞ்சம் படிப்பறிவு கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தொடர்ந்து வீடியோ போட்டு ஏதாவது சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு 1 வருஷமாட்ட அவருக்கு ரொம்ப மன உளைச்சல், மன வியாதனை, நொந்து நூலாகி போனேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவருடைய அனுபவங்களை வந்து கூட ஷேர் பண்ணியிருந்தார் ஒரு வீடியோவில். அப்போது அவங்கள ஏன் இப்படி வந்து இந்த நம்மளுடைய சேனலில் பின்னால் இருந்து நம்ம வந்து வளர விடாமல் தடுக்கிறாங்க சில சக்திகளை நம்ம அழிக்கணும் பார்த்துடுங்க. அதுதான் என்னுடைய முக்கிய குறிக்கோளும் கூட. அதில் நம்ம இறங்கணும் எல்லாரும். பொதுவாட்டு நம்ம பயந்து ஓடுறோமே தவிர அதில் என்ன சக்திகள், எதற்காக இவங்க விளையாடுறாங்க, அவங்கள்ட்ட இந்த ஒரு பெரிய அபராத தொகையெல்லாம் வாங்கும்போது அவங்களுடைய மைண்ட் வந்து என்ன செஞ்சுன்னா இவ்வாறு திருடக்கூடாது அந்த எண்ணங்கள் வரும். இந்த திருட்டுத்தன்மைக்கு காரணமாக இருக்க நம்ம பேக்ரவுண்டில் இருக்கவங்களை அப்படியே தூக்கி என்ன செய்யணும்னா அவங்கள்ட்ட இந்த ஒரு பெரிய அபராத தொகை பெற்றுக்கொள்ளணும் பார்த்துருங்க. 4 சேனல் நடத்துறியார் அவர், ஒன்றை விட்டு ஒன்று இப்படி ஆகணும்னா அடுத்த தொடர்வான்னு தோணுது. அப்படி வந்து சேனல் வந்து மானிஸ்டேஷன் அந்த ஸ்டைலில் போகும்போது அப்ளை பண்ணும்போது வந்து அதுக்கு முன்னாடியும் வந்து சேனலில் காணாது, அப்ளை பண்ணும்போது காணாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மன வருத்தப்படுகிறார் அவர் இருந்து. அதனால் இப்படிப்பட்ட பெயர் வழிகளை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம இந்திய நாட்டை பொருளாதாரத்தை தடுக்கக்கூடிய சக்திகள் என்னென்னு இந்த தீய சக்திகளை ஒழித்து காட்டணும் பார்த்துடுங்க. அது நம்மளுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும். அடுத்து அவங்க ஒரு கால் பண்ணோம், நம்ம பயந்து பிளாக் பண்ணிவிட்டு அப்படி டெலிட் பண்ணிவிட்டு அப்படி போகிறத விட இந்த கரெக்டாக வாரவங்களை வந்து தூக்கி கரெக்டாக என்ன செய்யணும், அதுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அவங்கள்ட்ட இந்த ஒரு பெரிய அமௌண்ட் வந்து அபராதம் விதிக்கணும். அந்த ஸ்டைலில் நம்ம வந்தால் மட்டும்தான் நம்ம தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சியான பாதைக்கு செல்ல முடியும் என்பதை உங்களுக்கு முன்வைக்கிறேன். அதனால் நம்ம எல்லாரும் ஒன்று கூடி இதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று உறுதிப்பாட்டோடு நம்ம வளருவோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதற்காக நம்ம முயற்சி எடுப்போம் சகோதர சகோதரிகளே, அன்பர்களே, நண்பர்களே, உறவுகளே, அனைவரும் இதற்கான முயற்சியில் நம்ம இறங்க வேண்டும் என்பது என்னுடைய அவா. ஏன்னா நம்ம இப்படிப்பட்ட சேனல் கமெண்ட் வரும்போது கூட என்ன செய்யும், அப்படி சில சேனல்கள் வந்து இருந்தால் கமெண்ட் வரும்போது நம்ம வந்து கமெண்ட் வந்து ரிப்ளை பண்ணுவோம். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணும்போது இப்படிப்பட்ட பெயர் வழியாளர்களால் நம்மளுடைய சேனல்கள் பாதிக்கப்படுகிறது என்றால் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக நம்ம என்ன செய்யணும், முயற்சிகளை உருவாக்கி தொழில்நுட்பத்தை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான
சரியான ஒரு பாதைக்கு நம்ம கொண்டு செல்ல வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம். இதற்கு நம்ம முழு ஈடுபாட்டோடு நம்ம எல்லாரும் செயல்பட்டு இதை வந்து சரியானவர்களுக்கு உழைக்கும் வர்க்கத்தினர் உழைப்புக்கேற்ப கூலி பெற வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. விவசாயமாக இருந்தாலும் சரி தான், தொழிலாக இருந்தாலும் சரி தான், எந்த ஒரு ஸ்தாபனமாக இருந்தாலும் சரி தான், அவங்களோடு நம்ம ஒன்றிணைந்து யூடியூப்பை பொறுத்தவரை ஒன்றிணைந்து இணையும் போது நிறைய பேர் வளர்ச்சி பாதையில் கொண்டு வளர்ச்சி பாதையில் நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையை வந்து மேம்படுத்தி இருக்கிறாங்க. அதனால இப்படி குறுக்காக இருந்து செயல்படும் போர்வழிகளை நம்ம கண்டுபிடித்து அவற்றை அழிக்க வேண்டும். அடியோடு அழித்து முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நம்ம வாழ்க்கையினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு வந்து இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவும் மக்களை எந்த விதத்திலும் தடை செய்யாமல் அதற்கு வந்து முன்னேற்ற பாதைகள் நம்ம வழிவகுக்க வேண்டும் என்று அனைத்து அதிகாரிகளும் இதற்கு முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம்.